தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. என்னோட பேர் தினேஷ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் ப்ளஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அப்படி நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் போதும் ஓப்பன் பண்ண பிறகும் நமக்கு எழக்கூடிய சந்தேகங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை அப் டு எண்டு வரையும் பாருங்கள். உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போகும். அதில் உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஒருவர் எத்தனை புரோக்கர்ல டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த क्वेश्चனை நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. அதற்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள உள்ள ஃபர்ஸ்ட் புதுசா வாரவங்க ஏதாவது ஒரு நேம் தெரியாத புரோக்கர், ஒரு சில பேர் வந்து இதுல போய் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. அதை நம்பி அவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுவாங்க. அதன் பிறகுதான் தெரியும் அந்த புரோக்கர்ல குவாலிட்டி நல்லா இருக்காது, ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, புரோக்கரேஜ் அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, புரிதல் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல புரோக்கரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாரு. அப்போ தான் அவருக்கு நமக்கு இந்த கொஸ்டின் தோணும். ஐயோ, நம்ம ஆல்ரெடி ஒரு இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோமே, இன்னொருலையும் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா, ஒரு ஆள் 2 அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணலாமா அப்படிங்கிற சந்தேகம் அப்போ தான் அவருக்கு தோணும். இதற்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவர் எத்தனை அக்கௌண்ட் வேணுமானு ஓப்பன் பண்ணலாம். அதற்கு இப்போ வரையும் எந்த விதமான லிமிட்டோ எதுவுமோ செபி சொல்லலை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏதாவது ஆல்ரெடி அலிஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இப்போ ஜெரோதாவில் ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஜெரோதாலையும் தாராளமா ஓபன் பண்ணிக்கலாம். அதற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. ரெண்டாவது क्वेश्चन, ஷேர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க. நான் ஆல்ரெடி ஒரு பழைய புரோக்கர்ட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருந்தேன். அதுல ஒரு சில குவாலிட்டிஸ் இஷ்யூஸ், புரோக்கரேஜ் இஷ்யூஸ்னால நான் ஒரு புது புரோக்கர்ட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டேன். நான் பழைய புரோக்கர்ல ஒரு சில கம்பெனியோட ஷேர்ஸை நான் வாங்கி வச்சிருக்கேன். அந்த ஷேர்ஸை இப்போ நான் புதுசா ஓபன் பண்ண டிமேட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க. தாராளமா பண்ணலாம். இது எப்படி பண்றதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களோட பழைய புரோக்கரை கான்டாக்ட் பண்ணி அவங்க உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று தருவாங்க. அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே அந்த டிமேட் அக்கௌண்ட்ல உள்ள ஷேர்ஸை உங்களோட புது டிமேட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்க அந்த பழைய புரோக்கரை கான்டாக்ட் பண்ணணும். இதற்கான ஃபார்ம்ஸ் வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளா இருக்கு. நீங்க அந்தந்த புரோக்கரோட அஃபிஷியல் வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க. இதுக்கான ஃபார்ம்ஸ் கிடைக்கும். அந்த ஃபார்ம்ஸை ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்றது மூலியமா வித்தின் வீக்லேயே இல்லைனா 2 வீக்ஸ்லேயே உங்களுக்கு ஷேர் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. மூணாவது क्वेश्चन, டிமேட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியுமா? க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னா எப்படி க்ளோஸ் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இந்த கொஸ்டினும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால் டிமேட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு புரோக்கர்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருந்துட்டு இன்னொரு புரோக்கர்கிட்ட இப்போ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க. உங்ககிட்ட 2 புரோக்கரில் டிமேட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா உங்களோட பழைய புரோக்கரோட டிமேட் அக்கௌண்ட் நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ண முடியும். இதை எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேம் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே க்ளோசிங் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணுறது மூலியமா இந்த அக்கௌண்ட் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன் நான் க்ளோஸ் பண்ணணும், நான் அதை அப்படியே விட்டா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி விடுறது மூலியமா என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த புரோக்கரில் உள்ள அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் மேண்டேட்ஸ் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, தட் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் உங்கள் பேங்க்லேருந்து போகிறது போல் அந்த ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இயருக்கு இயர் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது நமக்கு தேவையில்லாத வேலை. அதனால நம்ம ஒரு 2 அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணோம். நம்ம ஒரு அக்கௌண்ட்டில் மட்டும்தான் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஒரு அக்கௌண்ட் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா உங்களோட அந்த புரோக்கரோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணி அந்த டிமேட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. நாலாவது क्वेश्चन, இது பிகினர்ஸ்க்கான क्वेश्चन. ஒரு சில புரோக்கர்ஸ் ஃப்ரீயாகவே டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தராங்க. ஆனால் ஒரு சில புரோக்கர்ஸ் மட்டும் ஏன் டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் வசூலிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒரு கரெக்டான क्वेश्चन. ஒரு பொருள் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னா அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்?
அதே தாங்க இங்கேயும். இந்த ஃப்ரீ அண்ட் டிமேட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்கல்ல அந்த புரோக்கர்ஸ், அவங்கக்கிட்ட குவாலிட்டி இருக்காது, டெக்னிக்கல் டூல்ஸு இண்டிகேட்டர்ஸு எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட நோக்கம் உங்களை வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வைக்கணும், எங்ககிட்ட இவ்வளோ கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத காட்டணும், அப்படிங்கிறதுக்காகவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வைப்பாங்க. இந்த புரோக்கர்ஸ் ஒரு சில புரோக்கர்ஸ்லாம் சார்ஜஸ் வசூலிக்கிறாங்கல்ல, அவங்க எதுக்கு வசூலிக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ப்ராப்பராக அனைத்து டூல்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்களோட குவாலிட்டியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ட்ரேடிங்கோட பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக இருக்கும். இப்போ உதாரணமாக அப்ஸ்டாக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃப்ரீயாகவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஓப்பன் பண்ண பிறகு அதோட ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக இருக்கும். ஓகேங்களா, நிறைய டூல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, ஐபிஓ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, இந்த மாதிரி நிறைய விதமான ப்ராப்ளம் இருக்கும், ப்ராப்பரான கைடன்ஸ் இருக்காது. இப்போ ஜெரோதா எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 300 rupees வந்து உங்கள்கிட்ட வாங்குறாங்க. ஈக்விட்டிக்கு 200 ப்ளஸ் கமாடிட்டிக்கு 100, டோட்டலாக 300 rupees வசூலிக்கிறாங்க. இவங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எல்லா டெக்னிக்கல் டூல்ஸுமே இண்டிகேட்டர்ஸுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஜெரோதா காயின், ஜெரோதா வெரைசிட்டி, அதாவது ஐபிஓக்கு தனி பிளாட்ஃபார்மு, மியூச்சுவல் ஃபண்டுக்கு தனி பிளாட்ஃபார்மு, ஷேர் மார்க்கெட்டை பற்றி படிக்கிறதுக்குனே தனி பிளாட்ஃபார்மு, டெரிவேட்டிவ்ஸ் அதாவது ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸை பற்றி லேர்ன் பண்ணுறது, அதற்கான அனலைஸ் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த சார்ஜஸ் வந்து வாங்குறாங்க. நீங்கள் ஜெரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 5வது கொஸ்டின், இதுவும் சேம் பிகினர்ஸ்க்கான கொஸ்டின் தான். இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறதா இல்லை ஆஃப்லைனில் ஓப்பன் பண்ணுறதா அப்படின்னு கேட்குறீங்க. 90% புரோக்கர்ஸ் இப்போ ஆஃப்லைனை நிறுத்திட்டாங்க, ஒன்லி ஆன்லைன் மட்டும்தான். மீதமுள்ள 10% புரோக்கர்ஸ் மட்டும்தான் ஆன்லைனும் அவைலபிளாக இருக்குது, ஆஃப்லைனும் அவைலபிளாக இருக்குது. உதாரணமாக ஜெரோதாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 months பிஃபோர் வரையும் ஆஃப்லைன் அவைலபிளாக இருந்தது. அதாவது நீங்கள் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அந்த மாதிரி அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. இப்போ அதை நிறுத்திட்டாங்க, இப்போ ஃபுல்லி ஆன்லைன் மட்டும்தான். 6வது கொஸ்டின், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான முக்கியமான கொஸ்டின்ஸும் கூட. வெளிநாட்டில் இருந்துட்டு நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க. இதற்கு முடியும் அப்படின்னு சொல்லலாம், முடியாது அப்படின்னு 2 விதமான பதில் இருக்குது. எதற்கு முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட நேட்டிவ், அதாவது உங்களோட ஆதார் கார்டு, பான் கார்டு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இந்தியன் கண்ட்ரியில் ரெஜிஸ்டர் ஆகிருந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒர்க்குக்கு மட்டும் வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தீங்க அப்படின்னா அப்போ உங்களால் இந்தியன் மார்க்கெட்டில் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதாவது ஜெரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களால் வந்து ட்ரேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இங்கே இந்தியாவில் இருந்துட்டு நீங்கள் வெளிநாட்டில் போய் அங்கே போய் பெர்மனெண்ட்டாக இருந்துட்டு அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்கே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே இருந்துக்கிட்டு இந்தியன் கண்ட்ரீஸில் உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. அதாவது அங்கே உள்ள உங்களோட டீட்டெயில்ஸை வச்சு உங்களால் இங்கே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ண முடியாது. 7வது கொஸ்டின், புரோக்கரேஜ் மற்றும் டெக்னிக்கல் டூல்ஸ். பெரும்பாலான புரோக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு புதுசாக வர பிகினர்ஸ் கிட்ட நாங்கள் மற்ற புரோக்கர்ஸை கம்பேர் பண்ணும்போது ப்ரோக்கரேஜ் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறோம், இவ்வளோ டெக்னிக்கல் டூல்ஸ் எல்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையை காட்டி அவங்கக்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வைப்பாங்க. ஓப்பன் பண்ண பிறகு தான் தெரியும் அந்த மாதிரி ப்ரோக்கரேஜ் கம்மியாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு, டெக்னிக்கல் டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரீமியம் பிளானை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணமாக ஷேர்கான், அலைஸ் புளு, அப்ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்கரேஜ் எங்கள் வந்து இவ்வளோ கம்மி, நாங்கள் வந்து இவ்வளோ டூல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்துவாங்க. ஆனால் அதில் ஓப்பன் பண்ண பிறகு தான் தெரியும் அந்த மாதிரி ப்ரோக்கரேஜ் கம்மி பண்ணுறதுக்கு சில்வர் பிளானு, இல்லைனா ப்ரீமியம் பிளானு, கோல்டு பிளானு, பேசிக் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிளான்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு அந்த பிளானை நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரோக்கரேஜ் கம்மியாகும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ப்ரோக்கரேஜ் அதிகமாகும். இதற்கு நீங்கள் ஜெரோதா மாதிரியான புரோக்கர்ஸை டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உங்ககிட்ட எந்த விதமான ப்ரோக்கரேஜ் பிளான் எதுவுமே கிடையாது, ஒரே பிளான் தான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரீமியம் பிளான்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத அந்த புரோக்கர்ஸ்கிட்ட கேட்டுக்கங்க. ஏன்னா இதில் தான் நிறையா பேர் ஏமாந்து ஓப்பன் பண்ணுறாங்க. 8வது கொஸ்டின், குவாலிட்டி. முந்தைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஷேரை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா பர்டிகுலர் ஆஃபீஸில் போய் கான்டாக்ட் பண்ணி பாண்டு மூலியமாக தான் ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தாங்க.
டெக்னாலஜி வளர வளர இதை ஃபுல்லாக ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டாங்க. டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட்டுன்னு கொண்டு வந்துட்டு ஒரு கம்பெனியோட ஷேரை நம்ம ஆன்லைன்லேயே வாங்கலாம், விற்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வாங்கி விற்கும்போது அதை நம்ம யூஸ் பண்ணுற அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல, அது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஒரு சில புரோக்கரோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப வந்து டஃப்பாக இருக்கும். அதாவது வந்து என்னென்னா, அந்த கிளிக் பண்ணுறது, அந்த ட்ரேடிங் டூல்ஸை வந்து செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா, படிக்காதவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது படிக்காதவங்க கூட ஒரு தடவை பார்த்தா ஓகே இது வந்து எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுற அளவு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் எல்லாராலையுமே நம்மளால் வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு புரோக்கர்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஓப்பன் பண்ணுறதோட அந்த யூசர் இன்டர்ஃபேஸு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். உதாரணமாக ஜெரோதா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போது நிறையா பேர் தான் ஜெரோதா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட இந்த குவாலிட்டி தான், அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் தான். 9வது கொஸ்டின், இது காமனாக நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஒரு டிமேட் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்லி ட்ரேடிங் மட்டும்தான் இதில் பண்ண முடியுமா, வேறு எதுவுமே பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வந்திருக்கும். இந்த டிமேட் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் ஐபிஓ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், நார்மல் ட்ரேடிங்கில் ஈக்விட்டி டெரிவேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கமாடிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ எல்லாமே நீங்கள் ஒரே அந்த டிமேட் அக்கௌண்ட்லேயே உங்களால் எல்லாமே பண்ண முடியும். ஒரு சில புரோக்கர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த புரோக்கரில் உங்களால் வந்து ஒன்லி ட்ரேடிங் மட்டும்தான் பண்ண முடியும். ஐபிஓவோ இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டோ இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒரு புரோக்கர்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஐபிஓ மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஜெரோதால இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. 10வது கொஸ்டின், இதை கொஸ்டின் சொல்றதை விட கன்ஃபியூஷன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் எந்த புரோக்கர்ல ஓப்பன் பண்றது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சஜஷன் பண்றாங்க, ரெஃபர் பண்றாங்க, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நான் சஜஷன் பண்ணுறது ஜெரோதாவை தான் நான் சொல்லுவேன். கடந்த 5 வருடத்திற்கு மேலாக நான் ஜெரோதா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜெரோதாவோட யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும், ப்ரோக்கரேஜாக இருக்கட்டும், அந்த டெக்னிக்கல் டூல்ஸாக இருக்கட்டும், ரொம்ப 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 குவாலிட்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் ஜெரோதாலே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜெரோதால டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மூலியமா ஷேர் மார்க்கெட்டை பற்றின 50 இபுக்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ப்ராசஸிங்கில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்க. 24x7 எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன்ல ஆல் எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.